மக்களே UFC 306 ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போறோம். மெயின் ஈவெண்ட் ஷான் ஓமலி வெர்சஸ் மேராப் டிவாலிஷிவிலி ஃபார் த பேண்டம்வைட் டைட்டில். மக்களே வேற லெவல் ஃபைட் இது. ஆனா சரியான ஃபைட் உண்மையாலே அந்த ஓவரால் அந்த கார்டில் வந்து நான் எதிர்பார்க்குற ஃபைட் வந்து ரெண்டு ஃபைட் தான். ஒன்று வந்து அலெக்சா கிராஸா வெர்சஸ் வேலண்டினா. நீ எதிர்பார்க்கலையா அந்த ஃபைட்டை? நல்ல ஃபைட் நீ தான். நைட்டாக உட்காந்து எழுந்திரிச்சு இந்த ஃபைட்லாம் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பேண்டம்வைட் டைட்டிலுக்காக மீராவும் ஷானும் ஃபைட் பண்ணுறது தான் வேற லெவல் ஃபைட்டாக இருக்க போது. டேனா ஒயிட் வேறு சொல்லியிருக்காரு, அந்த ஸ்பியரில் பார்க்கறதுக்கு அது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். நேரில் பார்க்குறவங்க தான் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் டிவியில் தானே பார்க்க போகிறோம், எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதில் சொல்லுங்க. மேராப் டிவாலிஷிவிலி தான் நான் சொல்லுவேன். ஏங்க அவன் சரியான என்டியூரன்ஸ் பாய். உண்மைதான். கடைசி ஒரு 10 ஃபைட் வின் ஸ்ட்ரீக்ல இருக்கான் தலைவன். உண்மைதான். போட்டு பொழந்து எடுத்துன்னு இருக்கான் எல்லாரையும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ரெஸ்லிங்லேயே வச்சு செஞ்சிருவான் எனக்கு தெரிஞ்சு ஷானை. நான் அதான் சொல்லுவேன். வேற வேற ரெஸ்லிங்ல பொழந்துருவாருன்னு கடைசியில வந்து ரெஸ்லிங் வந்துட்டேன். ரெஸ்லிங் நீங்க செகுடா மேட்ச் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹென்ரிஸோட மேட்ச் நல்லா குழந்தைக்கு ஏப்பம் எடுக்கிற மாதிரி அவனை தூக்கி போடுவான். உண்மையாலே அந்த மேட்ச் வந்து மீராப் வந்து அவனை ஒரு 10 மாத குழந்தை போல் தோளில் தூக்கி வைத்து கொண்டு ஆக்டகானை ஒரு 6 ரவுண்ட் அடிச்சிட்டான். நான் மிரண்டு போயிட்டேன். நான் நினைச்சேன் வேற ஏதாவது ஒரு அவுட் ஸ்ட்ரைக் பண்ணி வந்து மீராப் வந்து இவனை ஹென்ரிஸோட நிப்பாட்டுவான். ஆனால் ரெஸ்லிங் பண்ணலாம் வந்து நான் நினைச்சே பார்க்கல. இருந்தாலும் அவனு ஒரு 3 வருஷம் இப்போ கேப் கொடுத்துருந்தான். ஒரு 3 ஆண்டுக்கு கழித்து வந்த குழந்தையை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இப்போ வந்து நாங்க ஷான் அடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்புடையதே கிடையாது. நான் சொல்றேன் பாரு, டபுள் சாம்ப். யாரு டபுள் சாம்ப்? யாரு பைய கைதி டிஜே தெலசாவை போட்டு நீங்க சாம்பியன் ஆனீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் சவுடோ கேப் விட்டான். சவுடோ அன்னைக்கு இருந்த ஃபார்ம்லயே வந்து இருந்து மீராபானை ஃபைட் பண்ணி தான் கதை வேற. 3 வருஷம் ஒரு லே ஆஃப் கொடுத்த ஃபைட்டரை ஃபைட் பண்ணிட்டு நாங்க அடுத்து வந்து ஷானா மேலே நொறுக்கிடுவோம் அப்படின்னு நீங்க சொல்றோம். அதெல்லாம் நடக்காதுடா தம்பி. நான் உனக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னா ஆல்டோ டேய் முதல் ரவுண்ட் நாக்காய் பொத்துன்னு விழுந்துட்டானா என்ன பண்ணுவ நீ? அந்த 10 ஃபைட் வின் ஸ்ட்ரீக் சொன்னல, அவங்கள பாதி பேர் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மீராபை நாக் பண்ணிருப்பாங்க தெரியுமா? அவங்க வந்து அந்த பழத்தை பெரிக்க முடியல, அந்த அடிக்கு நாக்குக்கு அப்புறம் அதை கெயின் பண்ண முடியல இந்த ஃபைட்டை. ஷான்லாம் அப்படி கிடையாது. அந்த பழம் பூவா வரும்போது அப்படி புட்டிங்க அதை புழிஞ்சு ஜூஸ் ஆக்கிடுவான். அப்படி புரியுதுலாம் உனக்கு? புழிஞ்சு குடிங்க மீராபுன்றோம். அதை ரெஸ்லிங் ஜூஸ் அவங்களுக்கு டேக் அப்படின்வோம். ஆனா டேக் டவுன் மட்டும் எடுத்துட்டான் ஷான்லாம் செதறிடுவான். நான் திருப்பி சொல்றேன்டா, டேக் டவுன் நான் பண்ணுவான் இல்ல, நான் அந்த இதுக்கே வரல. டேக் டவுன் தவிர்த்து வேற என்ன பண்ணுவான் மீராப் மட்டும் சொல்லு. ஹெவி கார்டியோ இருக்கு. ஆமா சரியான கார்டியோ. நல்லா வந்து ஸ்ட்ரைக் அப்சர்வ் பண்ணி திருப்பி அந்த ஃபைட்டை கண்ட்ரி பண்ற எல்லா டேலண்ட்டுமே இருக்கு மீராப்புக்கு இருக்குது. பேண்டம்வைட்ல வந்து பேண்டம்வைட் டிவிஷன்ல வந்து பெஸ்ட் ரெஸ்லர்ஸ் பார்க்கலாம். ஒன்னு வந்து மீராப், இன்னொன்னு யாரு? உமர் நர்மக். வேற ஆல்ஜோ ஃபார்மர் பேண்டம்வைட் சாம்பியன். நீ சொல்ற மாதிரி மீராபு நல்லா ரெசல் பண்ணணுமா ஷான் ஓமலி அப்படின்னா ஆல்ஜோ பண்ணிருப்பான். சவுடோ தான் பொழந்துட்டான்றி அந்த கேட்டகரியில. சவுடோ வேண்டாம் போ. இருந்தாலும் ஒரு D1 கோல்டு மெடலிஸ்ட்ல ஒலிம்பிக் லெவல் சாம்பியன் அவரு. அதப்பதான் பேசிட்டு இருந்தான் அவனை 10 மாத குழந்தை போல் நொறுக்கிட்டான்ட்டு. அவன் தூக்கி அதான் உண்மையா சொல்றேன்டா. 3 வருஷம் வந்து இதே இஸ்ரேலுக்கும் இதே கதை நடந்துச்சு. இந்த கதையை நம்ம பேச தேவையில்ல. அந்த ஒரு பிரேக் எடுத்துட்டு வர ஃபைட்டர்ஸ் வந்து திருப்பி தோக்கிறது ரொம்ப சகஜமா இருக்கு. எல்லாருமே GSP ஆட மாட்டாங்க. அது வாஸ்தவம் தான். புரியுது இல்ல? இன்னைக்கு தேதிக்கு பேசுவோம். ஷான் தான் நான் ஜெயிக்கிறான்றேன். முதல் 2 ரவுண்ட்லேயே வந்து மீராபோட ஃப்ரூட்டை பறிச்சிருவான்னு நான் ஃபீல் பண்றேன்டா. ஆனா பறிக்கலாம் கண்டிப்பா மேராப் ஜெயிச்சிரும். ஃப்ரூட்டிக்கே வந்து டம்பர் டேய் மீராப் எப்படி சாரி ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல ஷான் நாக் அவுட் பண்ணலனா மேராப் கண்டிப்பா ஜெயிச்சிரும். நான் எப்படி சொல்ற? ரெஸ்ல் பண்ணிருப்பான் மீதி 5 ரவுண்ட்ன்ற. இது ஷான் லாஸ்ட் அவன் ஸ்டார்ட்ட பாத்தீங்களா தெரியும்னா லாஸ்ட் 5 ஃபைட்ல 97 டேக் டவுன் எடுத்துருக்காங்க. பைத்தியக்காரங்க அவன். உண்மைதான்டா. அது 97 டேக் டவுன் வந்து ஒரு கிரேசியான விஷயம் தான்டா. ஒரு டேக் டவுன் ஒரு ஃபைட்டுக்கு 25 டேக் டவுன்னா ஷான்ட்ட நல்ல டேக் டவுன் டிஃபென்ஸ் இல்லன்றியா? அப்போ என்ன அப்படி இருந்திருந்தா சீட்டோ பண்ணிருப்பானே. சீட்டோ தூக்கி சொருவி இருப்பான் ஷானை போன மேட்ச்ல. சீட்டோ அப்சர்வ் பண்ண மாதிரி ஒரு நீ மட்டும் மீராப் அப்சர்வ் பண்ணிட்டான் மிட் ஃபைட்ல. அது கதை வேற. ஆனா அந்த ஒரு வடக்கு பையன் வீடியோ வரும் பாத்திருக்கியா? அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த நீ அப்சர்வ் பண்ண உனக்கு பாரு. ஆனா அந்த நீ அப்சர்வ் பண்ணி டேக் டவுன் மட்டும் லெக்க புடிச்சிட்டான்னா ஷான் கதை வேற. பாய் டேக் டவுனுக்கு வந்து ஷான் ரேஞ்சுக்குள்ள வரணும் பாய். அவன் கண்டிப்பா ஒரு நீ அப்சர்வ் பண்ணிட்டான் பாய். ஃபேஸ் நீ பாரு. ஒரு 2 டேக் டவுன் 3 டேக் டவுன் உட்காராத நீங்க நினைக்கிறீங்களா? கேரண்டியா ஒரு டபுள் லெக் ஷூட் பண்ணி தூக்கி அழகா தூக்கி சொருவான் கீழே. நான் இல்லன்னே சொல்லல. இந்நேரத்துக்குலாம் ஷான் ஓமலி ஒரு கவுண்டர் முடிவு பண்ணிட்டு இருப்பான்டா. அவனுக்கு என்ன மூவ்ல அவன் நாக் அவுட் ஆக போறான்னு
உண்மையாடா அவன் நீ சொல்லிட்டான். திருப்பி சொல்றேன். ஷான் சீட்டோ மேட்ச்ல நம்ம எவ்வளவு நினைச்சோம் சீட்டோ வந்து ரெஸ்ல் பண்ண போறான், ஃபர்ஸ்ட் கேம் பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறான்ட்டு. ஒண்ணுமே நடக்கல பாய். அவன் என்னெல்லாம் நினைச்சானோ அப்படியே 5 ரவுண்ட் ஆப்போசிட்டா போயிடுச்சு. ஒரு ரவுண்டு கூட அவனால வந்து கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ண நின்னா மைண்ட் பிளாங்கா. ஆனா இப்பயும் சொல்றேன், ஓவராலா இந்த மேட்சோட ஹைப் வந்து மீராப் வந்து வெளில ஹேண்டில் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஷானும் வெளில தான் ஹேண்டில் பண்றான். 2 பேருமே வந்து அந்த அளவுக்கு யாரா ஒருத்தர் சைட்லயும் வந்து அவங்களோட அந்த ஒரு பேனிக்கையோ அந்த ஒரு ஈகோவையோ யாரையும் இது பண்ணல. 2 பேரும் மாத்தி கலாச்சிக்கிறாங்க. அந்த மீராப் அவன் ஓட்டுறதையும் ஓட்டுறதும் ஒரு ஃபைட்டை வந்து ஃபைட்டர்ஸ் அப்படிதான் ப்ரமோட் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு வந்து இந்த ஃபைட்டை வந்து 2 பேருமே நல்லா ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஷான் ஒமேலி தான் வந்து ஜெயிப்பாரு. மீராபை டிகேயோ இல்லை கேஓ பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படியே அந்த மேட்ச் வந்து டிசிஷன்ல போனாலும் ஸ்பிளிட் டிசிஷன்லயாவது ஷான் ஒமேலி வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாரு தான் நான் ஃபீல் பண்றேன். மேட்ச் டிசிஷன் போக வந்து 50% வாய்ப்பு இருக்கு. முதல் 3 ரவுண்டை தாண்டிட்டு அந்த மேட்ச் டிசிஷன் தான் எனக்கு என்னமோ. அதுக்கப்புறம் வந்து மீராபை வந்து ஷான் நாக் அவுட் பண்ணலாம் நான் ஃபீல் பண்ணல. ஆனால் முதல் 3 ரவுண்டுக்குள்ள ஷான் ஒமேலி வந்து கேரண்டியா வந்து மீராபை நாக் பண்ணிடுவார். ஏன்னா ஆல்ரெடி 5-6 ஃபைட்டர் கிட்ட வந்து கிளிப் ஆயிருக்காரு. மீராபை ஆல்மோஸ்ட் நாக் ஆயிருக்காரு. நான் அதை வச்சு தான் சொல்றேன். ஏன்னா நீங்க அந்த 10 ஃபைட் வின் ஸ்டிக் சொன்னல, அதுல அந்த மேட்சை பார்த்தால அது தெரியும் அவருக்கு. நான் வந்து மீராபை சப்மிஷன் தான் சொல்லுவேன். இல்லனா வந்து டெசிஷன் போனா ஸ்பிளிட் டெசிஷன் மீராப். மேட பாவி, இதெல்லாம் என்னடா ஸ்பிளிட் டெசிஷன் மீராப்ங்கறான் பாறா. இன் ஜெனரலே நம்ம எவ்வளவு மேட்ச் பாக்குறோம். எந்த மேட்ச் வந்து எந்த மேட்ச் வந்து ஆக்டிவ் சாம்பியனுக்கு ஆப்போசிட் லைவ் டிசிஷன் ஸ்பிளிட் டிசிஷன் போயிருக்கு தெரியும் போனது இல்ல. ஆனா அவன் எடுக்கிற டேக் டவுன் எப்படி இருக்கேன். சரி பார்க்கலாம் மக்களே. ஷான் ஒமேலி தான் ஜெயிக்கிறாரு. நான் வந்து மீராப் தான் ஜெயிப்பாரு. இந்த வீடியோ யூடியூபுக்கு தெரியுமா? யூடியூபா? வாழ்த்துக்கள் மக்களே. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 600 ஃபாலோவர்லயே இருக்கும் பாரு. ஆல்மோஸ்ட் வந்து 600 சப்ஸ்கிரைபர்ஸ் 600 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம்டா. 600 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். அதான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க யார் ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட MMA ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.